ஒரு அற்புதமான பாட்டு இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஷிப்க்கு. ஜூனியருக்கும் சீனியருக்கும் கல்லூரி வாசல் எங்கும் ராகிங் நடக்கும். அந்த பாட்டில் முழுகாத ஷிப்பே ஃப்ரெண்ட்ஷிப்பான ஒரு பாட்டு வரும். ஏன்னா எத்தனையோ பாடல்கள் கேட்டிருக்கோம். இன்னமும் ஏஆர் ரஹ்மான் பாடலில் இந்த பாடல் என்றைக்குமே எவர் கிரீன். அதே மாதிரி இளையராஜா ஃப்ரெண்டையும் அம்மாவையும் கம்பேர் பண்ணியிருப்பார். எந்த பாட்டுலாம், அம்மானா சும்மா இல்லடான்னு ஒரு பாட்டில் ஒரு அற்புதமான லைன் வரும். கொஞ்சம் பசிச்சா நெஞ்சு துடிக்கும், தாய் போலத்தான் நண்பனவனே, சாமி கிட்டத்தான் ஒன்ன நினச்சி வேண்டி இருக்கும் அன்பனவனே, அன்னையை போல் நண்பனும் உண்டு, தெய்வத்தை போல் அன்னையும் உண்டு. இதில் சூப்பரான ஒரு லைன். கொஞ்சம் பசிச்சா நெஞ்சு துடிக்கும். நீ கொஞ்சம் பசியில் இருந்தால் கூட அந்த ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்சிடும் பசியில் இருக்கானே, சாப்பிட்ற மச்சான்னுவான். அவன்கிட்ட இருக்கிறத சேர்த்து கொடுப்பான். எதை பற்றியும் கவலைப்பட மாட்டான். உனக்கு ஒன்று உடம்பு சரியில்லை அப்படின்னா அவன் மனசு துடிக்கும். உன் வீட்டில் ஒரு இழப்புனா அவன் வீட்டில் இழந்தது போல் அவன் ஃபீல் பண்ணுவான். உனக்கு கஷ்டம் இருந்துச்சுன்னா அவன் பணத்தை அவன் பெருசாக பார்க்க மாட்டான், எடுத்து கொடுப்பான். புல் அரிக்கொண்டா ஃப்ரெண்டை பற்றி பேசினா. உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப் அப்படி தான். நான் இப்போயே சொல்கிறேன், எத்தனை பொண்ணுங்களை வேணாலும் நீ சைட் அடிச்சுக்கலாம், எத்தனை பேரை வேணாலும் நீ லவ் பண்ணலாம். இப்போயே சொல்கிறேன், ஃப்ரெண்டுக்கான லவ் இந்த உலகத்தில் ஈக்குவல் இந்த உலகத்தில் எவனுமே இல்லை. ட்ரூ ஃப்ரெண்ட்ஸ் யார்? நான் இப்போயே சொல்கிறேன், தாங்கிட்ட இருக்கிறத தனக்கு மிஞ்சி தானம் பண்ணுறோம் ஃப்ரெண்டு இல்லை, தாங்கிட்ட இல்லைனாலும் எடுத்து கொடுக்குறோம் ஃப்ரெண்டு, எடுத்து உயர்த்துறோம் ஃப்ரெண்டு, தனக்காக செய்யணும்னு நினைக்கிற ஃப்ரெண்டு, எல்லாத்தையும் அர்ப்பணிக்கிற ஃப்ரெண்டு, தன்னோட கம்ஃபர்ட் ஜோனை மீறி ஹெல்ப் பண்ணுறோம் ஃப்ரெண்டு. அந்த ஃப்ரெண்டுக்கு என்ன பண்ணுறீங்க இப்போலாம் நீங்கள்? துரோகம். எப்படி கண்ணு தெரியாதவன் கண்ணுக்கு ஆப்ரேஷன் முடிஞ்ச உடனே கண்ணு கிடச்சோன்னா தன்னோட குச்சை எப்படி தூக்கி அடிக்கிறானோ, இத்தனை வருஷம் கூட இருந்தது அந்த குச்சி, வாக்கிங் ஸ்டிக், எப்படி அந்த குச்சை தூக்கி அடிக்கிறானோ அதே மாதிரி எத்தனையோ பேர் நல்லா முன்னேறணும்னு அந்த ஃப்ரெண்டை தூக்கி காட்டி அடிச்சிடுறீங்க. எல்லா இண்டஸ்ட்ரியிலும் இப்படி தான் நடக்குது. பிஸ்னஸில், சினிமாவில் கஷ்டப்பட்டு கூட இருந்து எத்தனையோ ஹெல்ப் பண்ணியிருப்பான். நாளைக்கு நல்லா வந்தோன்னு தூக்கி விட்டுறது, அவனை காலி பண்ணிடுறது. நிறைய பேர் ஃப்ரெண்டை அழிக்கணும்னு தயாராகிடுறீங்க. நன்றி கெட்டவங்கடா நீங்கள் எல்லாரும். நான் இப்போயே சொல்கிறேன், நீ கஷ்டத்தில் இருக்கும் போது உன்னை தூக்கி விட்டவன் வாழ்க்கையில் சத்தியமாக சாகிற வரைக்கும் அவனை நீ நினச்சிப்பார். அவனுக்கு ஏதாவது ஒன்று உன்னால் முடிஞ்சு நல்லது பண்ணு. நல்லது பண்ண முடியல, அட்லீஸ்ட் கெட்ட பேர் வாங்கி தராத, கெடுதலாத நினைக்காது. நிறைய பேர் நான் இப்போயே சொல்கிறேன், ஃப்ரெண்டை நன்றியோட கம்பேர் பண்ணுறீங்க. நான் இப்போயே சொல்கிறேன், ஃப்ரெண்டை தெய்வத்தோடு நான் கம்பேர் பண்ணுறேன். நல்ல நண்பன் தெய்வத்துக்கு சமம். அந்த மாதிரி நண்பர்கள்லாம் உங்களுக்கு கிடச்சா நீ உண்மையாக புண்ணியம் பண்ணுவேன்டா. எத்தனை ஜென்மத்தில் புண்ணியம் பண்ணியிருந்தால் தான் இந்த ஜென்மத்தில் அந்த ஃப்ரெண்டு கிடைப்பான் உனக்கு. அந்த மாதிரி ஃப்ரெண்டு சாதாரணமாக இருப்பான்டா, பெருசாக எதுவும் எதிர்பார்க்க மாட்டான், உனக்காகலாம் இருக்கிற மாதிரிலாம் காட்டிக்க மாட்டான், ஆனால் உனக்காக இருப்பான். பெருசாக சீன்லாம் போட மாட்டான், ஆனால் உனக்காக இருப்பான். நான் இப்போயே சொல்கிறேன், செத்து போய் கூட எத்தனை பேர் சொர்க்கத்துலேருந்து இன்னும் அவன் ஃப்ரெண்டு அவன் குடும்பத்துக்காக செய்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கான்டா. அதெல்லாம் ஒரு ஃபீல். அது மனசு இல்லாதவனுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி என்னடா சொல்கிறது? ஃப்ரெண்ட்ஸை புரிஞ்சுக்கணும், நல்ல மனசு இருக்கணும்டா, நல்ல உள்ளம் தான் ஃப்ரெண்ட்ஸை புரிஞ்சுக்கும். நான் இப்போயே சொல்கிறேன், எந்த ஃப்ரெண்டையும் நான் குறைச்சி எடை போடல, எல்லா ஃப்ரெண்டுமே சூப்பர்னு தான் சொல்கிறேன். நான் இப்போயே சொல்கிறேன், ஃப்ரெண்டை விட ஃப்ரெண்டை நினச்சிக்கிட்டு ஃப்ரெண்டை உயர்த்துறதுக்காக, அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை உயர்த்துறதுக்காக எவன் அந்த உறவை பெருசாக பார்க்குறானோ அவன் நிச்சயமாக ஒவ்வொரு மனுஷனை வேல்யூ பண்ணுவான். எவன் லைஃப்பில் ஃப்ரெண்டை பற்றி அவன் புரிஞ்சுக்கல, அவன் இப்போயே சொல்கிறான், அவன் மனிதர்களுக்கே வேல்யூ பண்ண மாட்டான். நல்ல ஃப்ரெண்டு சாமி மாதிரி, ஃப்ரெண்ட்ஷிப்பு கோயில் மாதிரி. இதை புரிஞ்சுக்கிறவங்க உண்மையாக வாழ்க்கையில் நல்லா வாழ்ந்துட்டுருக்கீங்கன்னு அர்த்தம். புரியாதவங்க பெட்டர் லக். நிச்சயமாக உங்களுக்கு சீக்கிரம் புரிய வைக்கிற மாதிரி வாழ்க்கையில் ஒரு அற்புதமான நண்பர்கள் உங்களுக்கு கிடைக்கும்னு நான் வேண்டிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.